ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜேகே சேனல்ல இருந்து ஹீரோயின் ஆசை கூட அந்த சாங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணு வெட்ட வர மாதிரியே நண்பர்களே, இந்த வாட்டி நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்கேன். துண்டு ஒரு வாட்டி தான். துண்டு நமக்கு வரல, விட்டுடுங்க. துண்டு ஒரு வாட்டி தான் நண்பர்களே தவிர. ஓகே நண்பர்களே, வந்துட்டேன். மறுபடியும் பாட்டு பாட வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா பாடுவேன், உண்மையிலேயே நல்லா பாடுவேன், பயப்படாதீங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஒரு 4 பாட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். வந்ததுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக. மீதி எல்லாம் நம்ம வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோல போயிடுவோம். எப்பயும் போல பாட்டு உறவினர் வேலையும் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்திருக்கேன். அண்ட் எப்பயும் போல நான் பாடுற பாட்டுக்கு டைம் ஸ்டாம்ப் போட்டு அந்த பாட்டுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்கன்றதையும் போடுங்க, மறக்காம போடுங்க. ஐம் கெட்டிங் பெட்டர்ன்றது எனக்கு தெரியணும். நீ சொல்லி நான் கேட்கணும். எப்படி நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது பாடவா இல்ல ரேண்டமா போயிடலாம்? ரேண்டமா போலாம், பாடலாமா? ஆலா போல் வெள்ளா போல், ஆலா போல் வெள்ளா போல், ஆலா போல் வெள்ளா போல், நல்லா போல், அலா போல். என்னடா தெரியல. மௌன ராகம் நிலாவே, இது தெரியும். காவேரி, இது தெரியாதப்பா எனக்கு. நிலாவேவா தான் தெரியும். தெரியல. இதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் எல்லாம் மனச ஜென்மம். பழைய பாட்டுல தெரியல. ஒரு ரிதம்க்கு வந்துக்கிறேன். ரொம்ப பிரஷர்ல இருக்கேன், பேனிக் ஆகுறேன். இருங்க. புது வெள்ளை மலை. சரி, இது பாடுவோம். பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்தது, இது கம்பம் பாடாத சிந்தனை, உந்தன் காதோடு யார் சொன்னது? நல்லாதான் போச்சு. வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, எந்த கொள்ளை நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, சூடான இடம் தேடி அலைகின்றது. வெள்ளை மலை பொழிகிறதா? இந்த மாதிரி பேசினா மட்டும் ஆபாசம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு ஆபாசம். புது வெள்ளை மலை இங்கே பொழிகின்றது, மனம் சூடான இடத்தை தேடி நகர்கின்றது. இதெல்லாம் விட்டுட்டு பீப் சாங்குக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணானுங்க. என்ன உலகமா இது? என்ன பிரதர்? இசை பாடி வரும், பாடிடுவோம். கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்க முன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அட குயில் ஒரு தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றி விட்டால் அர்ப்பணித்தின்னு போதும். ஆல்ரெடி நான் சொதப்பிட்டேன். ஸோ என் கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ. அடுத்து வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சாங்கை பாடுறேன். அப்பப்போ உங்களுக்கு பிரேக் விட்டு அடிக்கிறேன். ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, முகநுனி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதும் இல்லை, புன்னகையோ போகம் இல்லை. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே, இது பொய்யோ மையோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சு போகாதே. போன வாட்டி நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமலை வந்து எனக்கு பிளாஷ்பேக் ஓடிச்சு நான் பாடினது. இந்த வாட்டி நல்லா பாடியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சாங்க பாடுறேன். பப்பார் சுந்தரி கண்ணாடி பழமா. இதுல ஆண் வெர்ஷன் நான் பாடிடுவேன், பெண் வெர்ஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். பெண் வெர்ஷன் யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா? 1 2 3 4 5 போடுறேன். யாராச்சும் பெண்கள் பாடி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போடுங்க. ஆண்களே பாடுங்க, எதுக்கு பெண்கள்? வாங்க இன்சல் கூட்டமா நம்மளே படிப்போம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி
சொல்லடி என்னால் நல்லதேது. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்லதேதி. கிரியேட் பண்ணி போட்டுருங்க. யாராச்சும் ஆண் பெண் யாருனாலும் போடுங்க. நான் ரீஷேர் பண்றேன் ஸ்டோரியில, இல்ல ரீலா கூட போடுங்க. மனதைரியம் இருந்தா பாடி போடுங்க. டி போடுங்கடா. என்ன பாட சொல்லி என்ன புள்ளி பண்றீங்கல்ல, என்ன யாரா பாட சொன்ன. இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு எப்படி பாடினேன், நல்லா பாடினேன்னா கமெண்ட்டை போடுங்க. என்னுடைய பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டுகள்லாம் வந்து பழைய பாட்டுகள் தான். அதாவது இந்த எஸ்பிபி பாடல்கள், அப்புறம் ராஜா தான் பாடல்கள், ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்கள், 90sலேருந்து 2010s வரை அயன் வரை வச்சுக்கலாம், 12-13 அது வரைக்கும் அதுக்குள்ளதான் என்னுடைய பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்கும். இப்போ புதுசாக வந்த பாடல்லாம் பெருசாக நான் வந்து பிடிக்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம ரேண்டமாக தெரியவே என்ன பாடுறாங்க. விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது, பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி, உலகம் இரண்ட பெண்ணும் இருளாத பாகம் எது, கல் வந்து பாயும் உந்தன் கண்களடி, பல உலக அழகிகள் கோடி உன் பாதம் கழுவலாம் வாடி, என்னை தங்கள் மலரே என்னை தயக்கம் என்ன, என்னை புரியாதா இது வாழ்வா சால்வா, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதில்லை, இன்னும் என்ன எனக்கு ஜென்மம் என்றும் என்ன சொல்ல, நான் எதுவும் சொல்லலை. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். டேய் கோபால், வாராயோ வாராயோ இது பாடுவோமா? இங்கே இங்கே ஒரு மலரின் மணலோ நீதான், உன் கையின் காம்பு பூனான், நம் காதல் யாவும் தேய்த்தான், பூவே பூவே நீ போதை கொள்ளும் பாடம், மனம் காற்றை போல ஓடும், உன்னை காதல் கண்கள் தேடும். ஓ ஐயோ, அது லைட் உன் சிலை அழகை வேணாம். தெரியல நண்பர்களே, ஸ்டார்டிங்ல இருந்து குர்ரா நான் பாடுறேன்டா, ஸ்டார்டிங்ல இருந்து போனா தான் எனக்கு ஃப்ளோவா வரும், நடுவில் போனா தெரியாதுடா எனக்கு. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு நாணுக்குயில், வெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு நாணுக்குயில், வெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தாழ்த்தி தவளும் தங்கச்சிவிரே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், என்னடா போயிடுச்சு. விஜயகாந்த் படம் அது. மாஸ்டர் பீஸ் பா. நான் வந்து எதுவும் இன்டர்வியூலாம் எடுக்கல. என்ன வந்து என்ன இது தெரியலன்னு விஷயம் பண்ணக்கூடாது, புரியுதா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யூடியூப், கிரிக்கெட், அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லை. ஆனால் தெரியுமாடா கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேர் ட்ரிகர் ஆக போறீங்க. பட் என்ன பண்ண முடியும், இருக்கிறதா நான் பாட முடியும். ஊதுங்கடா சங்கு, கரெக்டாக கான்டெஸ்ட் ஏற்ற மாதிரி வருது. எருமைக்கு கூட ப்ளூ காசு இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு, மரத்தை சுற்றி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு, மானோ ரோஷம்லாம் டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா, வெள்ள சொல்லாம உள்ள அழுகிறேன்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. போதும் சார், காப்பிரைட்டு வந்துடும் சார். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு ஒன்று எடுப்போம். ஆக்சுவலாக 2 பாட்டு தான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாட்டு இப்போ பாட போகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏது பந்த பாசம், எதெல்லாம் வேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம், அது எல்லாம் வீண்டானோ
வேப்பிள்ளை கருவேப்பிள்ளை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துடுச்சு நாளும் புரிஞ்சுடுச்சு கண்மணி ஏன் கண்மணி அங்கங்க கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருந்தாலும் நல்லா தான் பாடுனேன். இதை நீ நம்பணும். 2வது பாட்டு முடிஞ்சிருச்சு. பிஸ்கெட் தீந்துட்டே வருது. இன்னும் ஒரே ஒரு பிஸ்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்கெட் தீந்து போச்சுனே. மயக்கம் என்ன பிறை தேடும் இரவினி. இது பாடி பிராக்டிஸ் பண்ணல. பிறை தேடும் இரவிலே எதை தேடி அலைகிறாய் கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழைகிறாய் கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா இருளிலும் கண்ணீரும் எதற்கு மடி கண்மூடி. என்னடா இவன் பாடல் என்ன கட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே இன்னொன்று எடுத்துடுறேன். இதுதான் லாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் அன்பிரிப்பேர்டாக தான் போகணும். இந்த பாட்டு ஆல்ரெடி நான் பாடி எல்லாம் மீன் போட்டு முடிச்ச பாட்டு தான். நீ கவிதைகளா நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா ஒண்ணுமே புரியல சார். உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் என்னடா என்னடா கடைசி கட் பண்ணி வச்சிட்டியாடா. ஐயோ அதான் என்னடா நடுவில் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். இப்போ அது ஆக்சுவல் வெர்ஷன் எங்கே வச்சிருக்கியா இல்லை இல்லையா? நீ நம்பி வந்தேன் பார்த்தியா, என்னை செருப்பால் அடிக்கணும். நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாத நீ இதழோரமாய் சிறு பொன்னகை நீ காட்டடி ஏன் முல்லையே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பாவம் எடிட்டரும் பாவம். என்னை யாரும் தேட வேண்டாம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நான் வந்து ஒரு ஃபார்ம் போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு இரிட்டேட்டிங்காக இருந்தால் என்கிட்ட கொடுங்க, ரூயின் பண்ணி விட்டுறேன்னு. நிறைய பேர் ரெஸ்பான்சஸ் எடுத்து பார்த்து சம்மரின்னு பார்த்தோம்னா எல்லாரும் ஆசை கூடன்னு போட்டுருவாங்க. அந்த டைமில் அதுதான் ரொம்ப அணைங்க. இப்பயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டதில்லை ஆசை கூட, அது மட்டும் தான் கேட்டிருக்கேன். அது ரீல்ஸ் தான் கேட்டிருக்கேன். பிடிக்கல அவ்வளோதான். காரணம்லாம் இல்லை, காரணம்லாம் கேட்காது. என்னோட ஆசைக்காக இப்போ நான் வந்து இதை எனக்கு லிரிக்ஸே தெரியாது, நான் பாட்டு என்னோட ரிதம்ல பாட போறேன். வாங்க கமான் லெட்ஸ் டு இட். நீ பேச லைட்டா ஆசை கூட ஆசம் வீசும் காத்த தேட ஆழம் தூரிட மேகம் தூரிட. நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் என்ன ஓரம் சாஞ்சிட வேகம் சேர்ந்திட. ரைட் நண்பர்களே, போதும் நண்பர்களே, ரூயின் பண்ண போதும். தமிழ் இருக்கா என்ன பண்ண இந்த பாட்டெல்லாம் கேட்க வச்சிட்டீங்கடா. மூச்சு விடாம பாடுறது நான் ட்ரை பண்ணவா? எங்க உலகம் போனேன் அதையும் கனியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகம் இன்றி சந்தானமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமா. கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். வெளியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசயம் சுகம் தரும் அணிவுகள் பிறப்பிது.
மண்ணில் இந்த கா இது நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல. நெக்ஸ்ட் வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பரவாயில்லையே, இதுதான் பாட்டு இருக்கிறதுலே இல்ல. கஷ்டமா பாடுறது, மூச்சு விடாம பாடுற பாட்டு ரூயினர், பாட்டு சிங்கர். கேட்ச் புடி உங்களுக்கு தெரியுமா? கேட்ச்னாலும் புடிதான், புடினாலும் கேட்ச் தான். கேட்ச் புடி, ரன்னு ஓடு. ரன்னுனா என்ன? ஓடணும். அப்ப என்ன ரன்னு ஓடு? இது மாதிரி நான் பாட்டு சிங்கர் ஆகும். இதெல்லாம் சரி. இந்த பாட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். பட் பாடி பார்க்க டைம் கிடைக்கல. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ வந்து நல்லா பாட வாய்ப்பு இருக்கு. வாங்க. தானா எந்தன் காலிரங்கம் முந்தன் திசையில் நடக்கும், தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே, இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே, விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே. நண்பர்களே, ஆஃப் ஆயிடுச்சு கேமரா, சூடு தாங்காம ஆஃப் ஆயிட்டான். ஓகே நண்பர்களே, ஆசை கூட தான் வந்து ஹையஸ்ட்டாக நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய அனுப்பியிருக்கீங்க. மனசுலாயோ அந்த டைமில் அனுப்பினது. கோல்டன் ஸ்பேரோலாம் அனுப்பியிருக்கீங்க. கோல்டன் ஸ்பேரோலாம் நான் ரியன் பண்ணணுமா? என்னை யாரும் தேட வேண்டாம். ஓகே நண்பர்களே, இங்கே முடிச்சுக்கலாம். நிறைய பாட்டு பாடிட்டேன், 1.5 மணி நேரம் மேலே எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஹாஃப் வேர் ஆயிடுச்சு. எனிவேஸ், இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் மார்க் போடுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். வீடியோ சூப்பரா இருந்தது, பாட்டுமே சூப்பரா பாடினாரு. அதுவும் நடுவில் வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் யாராவது பாடிக்கோங்கன்னு சொன்னாரு. நான் ட்ரை பண்ணுறேன், சவுண்ட் எதனா பாட பார்க்கலாமா அப்படின்ட்டு. நமக்கு அது வர மாட்டேது, கூச்சமா இருக்கு, கேவலமா இருக்குமன்ற திங்கிங் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த அளவுக்கு பாடுறாரு, கேமரா முன்னாடி இவ்வளவு பண்றாருங்கிறதே அப்பயே தெரியுது எந்த அளவுக்கு அதுக்கு அந்த தைரியம் வேணும் அப்படின்னு. அதுவும் சில லைன்ஸ்லாம் வந்து டக்குன்னு வார்த்தை எப்படி தாவி மாறி பாடும்போது இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. சில இடத்துல வாய்ஸ் உள்ள போயிடுது, சில இடத்துல வேர்ட்ஸ் அவருக்கு மறந்துடுது. ஸோ அதெல்லாம் ஃபன்னாவே இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி பாடினதுக்கு பரவாயில்ல. முன்னெல்லாம் ராக இஷ்டமேனிக்கு வந்து அது கீச்சு மூச்சுன்னு போயிடும். ஆனா பரவாயில்ல, ஒரே ஸ்டெடியா ஒரே லெவலில் தான் போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. நடுவில் ஒரு 2 பாட்டு மட்டும் கொஞ்சம் இழுத்துக்குச்சு, மிச்சதெல்லாம் செம்மையா பாடினாருங்க. நல்லா இம்ப்ரூவ். அது ஸ்லோ சாங் தாங்க ரொம்ப கஷ்டம் பாடுறதுக்கு. அந்த ராகம் இழுத்து அப்படிலாம் பண்ணோம். ஃபாஸ்ட் கூட ஏதோ பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா ஒரு பாட்டு ரொம்ப கஷ்டமா, அது வரிகளே ரொம்ப கஷ்டம். அநியாய தமிழ் அது. அதெல்லாம் வந்து அது மொழி கரெக்டா எடுத்து அது பாடுறதுன்றதே கஷ்டமான விஷயம் தான். அது ரொம்ப டஃப்பா இருந்தது அந்த பாட்டு. ஆனா அழகா இருந்துச்சு, லைன்லாம் சூப்பரா இருந்தது. முக்கியமா இப்போ லாஸ்ட்டாக அந்த இன்ஸ்டா அவங்க கேட்டிருந்தாங்க, அந்த பாட்டுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அது கேட்டு சலிச்சு போச்சு. சும்மா பாடினா விட வெறுப்பாது, ஏன்னு தெரியல. அது நல்ல பாட்டாக இருக்கலாம், வரிகளாம் ஓகே. பட் வந்து இன்ஸ்டாகிராம் தன்னாலே அதே வந்து நின்றா காது அப்படியே புளிக்கிறாது. அந்த பாட்டு மட்டும் வேற என்ன வை அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகி போச்சு. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.